Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஒன் பிளேஸ்ல இருந்து another பிளேஸ்க்கு வந்து நம்ம ரெட்ரீவ் பண்ண போறோம். இப்போ எப்படினாக்க நம்ம நார்மலா வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து யூனிக் ஐடி வச்சு லுக்அப் பண்ணி நம்ம வேல்யூ வந்து கெட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேம் கான்செப்ட் தான். பட் வந்து இந்த கான்செப்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணி. என்ன இதுல ஒரு VLOOKUPல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட எம்ப்ளாயி ஐடி யூனிக் ஐடி இங்க பி காலம்ல இருக்கு, பட் ஏ காலம்ல டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணி எனக்கு இந்த எம்ப்ளாயி ஐடிக்கும் பேக்வேர்டுல இருக்கிற இந்த வேல்யூவும் நான் ரெட்ரீவ் பண்ண போறேன். பட் VLOOKUPல வந்து நம்ம ஃபார்வர்டு டைரக்ஷன்ல இருக்கிற நம்ம டேபிள் அரேல இருந்து ஃபார்வர்டு டைரக்ஷன்ல தான் நம்மளால வேல்யூ வந்து ரெட்ரீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் பத்தி வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம். நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு விசிட் பண்ணீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து டிஃபரெண்ட் மெத்தட்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து நம்ம டிஃபரெண்ட் மெத்தட்ல பார்த்திருப்போம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் டேபிள்ல நம்மள்ட்ட ஸ்டூடெண்டோட இங்க வந்து ஐடி இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து நான் என்ன பண்றேன், இங்க எம்ப்ளாயி ஐடி இருக்கு இல்லீங்களா, இது வந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். எஸ் ஐடின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் ஷீட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க எஸ் ஐடி இருக்கு. ஓகேங்களா? ஸ்டூடெண்டோட ஐடி இதுதான் நம்மளோட யூனிக் ஐடி. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் நேம் செக்ஷனை வந்து நான் இங்க கெட் பண்ண போறேன். எங்கன்னா செகண்ட் ஷீட்டுக்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம இங்க எடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட லுக்அப் வேல்யூவுக்கும் பேக்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ண போறோம். இப்போ இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம பேக்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிற வேல்யூ நம்மளால கெட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு ஆப்ரேட் ஆகுது, மேட்ச் ஃபங்க்ஷன் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டம்ல இங்க ஃபார்முலாவே நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு மேட்ச் நம்பர் வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன அங்க ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னாக்க எனக்கு ரோ நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன அங்க ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னாக்க அந்த பர்டிகுலர் செல்லில் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இங்க டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்றேன் ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல வந்து எனக்கு அரே ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ அசைன் பண்ண சொல்லுது. நான் வந்து அரே வந்து என்ன பண்றேன் அப்படின்னாக்க இந்த B2ல இருந்து B1ல இருந்து இந்த D என்டையர் டேபிள்ல நான் வந்து சம் ரேஞ்ச் அசைன் பண்றேன். ஓகேங்களா? B1ல இருந்து அப் டு D21 வரைக்கும் நான் அசைன் பண்ணிருக்கேன். கமா என்னோட செகண்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா ரோ நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ன்னு சொல்லிட்டு அசைன் பண்றேன். என்னோட காலம் நம்பர் வந்து ஆப்ஷனல் இருந்தாலும் நான் வந்து இங்க 3 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க B காலம் வந்து தேர்ட் காலம் எதுனா D காலம். ஓகேங்களா? இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு ஏன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. பிகாஸ் எனக்கு 5th ரோல தேர்ட் காலம்ல ஏன்றது இருக்கு. இன்கேஸ் நான் 9th ரோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பாருங்க 9th ரோ கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சீன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. பிகாஸ் இங்க வந்து சீன்ற வேல்யூ இருக்கு. 9th ரோ தேர்ட் காலம்ல பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னா அந்த ஸ்பெசிபிக் செல்லில் அதாவது இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். மேட்ச் ஃபங்க்ஷன் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. ரோ நம்பர் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இங்க வந்து பாருங்க மேட்ச் நான் யூஸ் பண்றேன். இங்க வந்து லுக்அப் வேல்யூ நமக்கு கேக்குது. லுக்அப் வேல்யூன்றது நான் என்ன பண்றேன், என்னோட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து சேம் இந்த B9 நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நமக்கு ஃபார்முலால நான் வேற எதுவும் அசைன் பண்ணிருப்பேன். B9 அசைன் பண்றேன். கமா என்னோட லுக்அப் அரே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் B காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு B காலம் செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க வந்து இப்படி நீங்க ஸ்பெசிபிக்காவும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கமா என்னோட லுக்அப் அரே செலக்ட் பண்ணி மேட்ச் டைப் வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். எக்ஸாக்டா எனக்கு வேணும். சோ நான் 0 அசைன் பண்றேன். என்டர் பண்றேன். இப்போ வந்து பாருங்க எனக்கு 8ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. பிகாஸ் இங்க பாருங்க நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா B9ன்ற செல் எங்க இருக்கு, இங்க வந்து பாருங்க
B9 அப்படின்ற செல்ல வந்து பாத்தீங்கன்னா 8th ரோல இருக்கு. இங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க கவுண்ட் எடுங்க. நம்ம செலக்ட் பண்ண ஏரியால இருந்து கவுண்ட் எடுத்தீங்கன்னா 8th பிளேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? சோ நமக்கு இங்க 8 னு சொல்லிட்டு அந்த ரோ நம்பரை ரிட்டர்ன் பண்ணுது. சோ இத ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன்ங்கிறது நம்ம இத கம்பைன் பண்ணி நம்ம வந்து VLOOKUP மாதிரி இங்க ரிசல்ட் கெட் பண்ண போறோம் செகண்ட் ஷீட்டுக்கு. இப்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷன் தேர்ட் ஃபங்க்ஷன் தான் நான் அப்ளை பண்ண போறேன். இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கு இல்லீங்களா, இந்த ஃபங்க்ஷன் தான் நான் அப்ளை பண்ண போறேன். இப்ப செகண்ட் ஷீட்ல வந்து நான் நேம்ன்ற இந்த காலம்ல வந்து நான் வேல்யூ ஃபர்ஸ்ட் கெட் பண்ண போறேன். ஈக்குவல் டு இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இண்டெக்ஸ்ல வந்து அரே வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இந்த என்டையர் டேபிள வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு F4 பிரஸ் பண்ணி நான் செல்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லாக் பண்ணிக்கிறேன். காமா அகைன் எனக்கு என்ன கேக்குது அப்படின்னா ரோ நம்பர் கேக்குது இல்லீங்களா, அந்த ரோ நம்பர் கேக்குறதுல நான் என்ன பண்றேன், செகண்ட் ஆர்குமெண்ட் கேக்குறதுல நான் மேட்ச் ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப மேட்ச் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கேக்குதுன்னா லுக்அப் வேல்யூ கேக்குது. லுக்அப் வேல்யூ அகைன் நான் செகண்ட் ஷீட்ல போயிட்டு என்னோட லுக்அப் வேல்யூ வந்து இந்த A2 செல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அகைன் கமா என்னோட லுக்அப் அரே வந்து என்னன்னு இங்க அசைன் பண்ண சொல்லுது. லுக்அப் அரேன்றது வந்து அகைன் ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஐடி SID இருக்கு இல்லீங்களா, இதை தான் நான் வந்து என்னோட லுக்அப் அரேவா நான் கொடுத்துக்கிறேன். F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட செல் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். இப்ப கமா கொடுத்துட்டு என்னோட ஃபோர்த் இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆர்குமெண்ட் இந்த மேட்ச் ஃபங்க்ஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு தேர்ட் ஆர்குமெண்ட் எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். சோ 0 அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 0 அசைன் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அரே கொடுத்துருக்கோம், ரோ நம்பர் அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? இப்போ வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து இங்க இருந்து என்ன நான் கெட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு நேம் தான் எனக்கு வேணும். சோ நேம் இங்க பாத்தீங்கன்னா A காலம்ல வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கு, B காலம்ல ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, C காலம்ல நேம் இருக்கு. சோ 3 ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 3 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சதீஷ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இப்போ நான் இதை டிராக் டவுன் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பெர்ஃபெக்ட்டா எனக்கு ரிசல்ட் வந்து ஷோ பண்ணிருச்சு. இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க நானு காப்பி பண்ணிட்டு இங்க டிபார்ட்மெண்ட்ல பேஸ்ட் பண்றேன், செக்ஷன்லயும் பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல டிபார்ட்மெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் நம்பர் 1ல இருக்கு. சோ நான் அதுக்காக என்ன பண்றேன், இங்க வந்து F2 கொடுத்துட்டு இங்க வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் 3 இருக்கிறதுல 1 ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். என்டர் பண்றேன். இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரிசல்ட் இங்க ஷோ பண்ணும். இங்க பாருங்க அகைன் வந்து இந்த இடத்துல நான் F2 கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க என்னோட செக்ஷன் வந்து 4th காலம்ல இருக்கு, நான் வந்து 4 அசைன் பண்ணிக்கிறேன் காலம் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ வந்து பாருங்க எனக்கு அந்தந்த நேமுக்கு ஏத்த மாதிரி எனக்கு இங்க ஷோ பண்ணுது ரிசல்ட். இப்ப சுதாகர்ன்ற நேம் நான் இங்க ஃபைன் பண்றேன், என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா சுதாகருக்கு வந்து பிசிக்ஸ் சப்ஜெக்ட் C கிரேடு, இங்க வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் வந்து Cல இருக்கும். சோ நமக்கு இந்த மாதிரி வந்து பேக்வேர்ட்ல இருக்கிற வேல்யூ நம்ம கெட் பண்ணிட்டோம், ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிற வேல்யூ நம்ம கெட் பண்ணிட்டோம் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நான் இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச், இந்த ஃபங்க்ஷனை செப்பரேட்டா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா இங்க வந்து இண்டெக்ஸ்ல வந்து நார்மலா அரே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேட்ச் ஃபங்க்ஷனை உள்ள கொண்டு வந்திருப்போம். அது எதுக்காகனா இந்த ரோ நம்பரை ரிட்டர்ன் பண்ணுது பாத்தீங்களா, இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன ரோ நம்பரை ரிட்டர்ன் பண்ணுதோ அதை வந்து இங்க நமக்கு ரோ நம்பரா அசைன் பண்ணிக்கும். ஓகேங்களா? நம்ம நார்மலா வந்து லுக்அப் வேல்யூ டேபிள் அரே செலக்ட் பண்ணுவீங்களா, அந்த டேபிள் அரே செலக்ட் பண்ற இடத்துல தான் நம்ம இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலா வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் இது எல்லாமே நம்ம வந்து ஆஸ் யூஷுவலா யூஸ் பண்ற மாதிரி தான். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் பத்தி வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம், அதையும் போயிட்டு விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.